ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இனிய இரவு வணக்கம். காலையிலேயே இந்த சமையலை முடிச்சிட்டேன். இப்போ தான் வீடியோ ரெடி பண்ணி போடுறேன் பாருங்கள். பருப்பு அவரைக்காய் காரக்குழம்பு செம்மையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். அவரைக்காய் பருப்பு குழம்பு நீங்களும் இது போல் ட்ரை பண்ணுங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பச்சை மிளகா காஞ்ச மிளகா எல்லாம் ஒவ்வொன்று லைட்டாக போட்டு வச்சுருக்கேன். அதில் வாசனைக்காக டேஸ்ட்டுக்காக. இதில் கேரட்டு கோஸு அவரைக்காய் இது எல்லாம் போட்டு அந்த பொரிஞ்சதுமே இதை எடுத்து கொட்டி நல்லா கலந்து விட்டு மிளகாய்த்தூள் மஞ்சள்தூள் தனியாத்தூள் இதையெல்லாம் போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி வச்சுக்கணும். அதுக்கடுத்து இதை நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி நல்லா கலந்துட்டு நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குங்க. போட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. ஒரே ஒரு லெமன் சைஸ் அளவு புளி கரைச்சி ஊற்றிக்கணும். இறக்கும்போது ஊற்றணும். இப்போ பருப்பு கொட்டிக்கிட்டோம், புளியும் கொட்டிக்கணும். இந்த டைமில் புளியும் போட்டுக்கணும். எல்லாம் நல்லா கலந்து விட்டுடணும். இப்போது கொத்தமல்லி கருவேப்பிலை மட்டும் நீங்கள் இறக்கும்போது டிப்ஸ், உங்களுக்கு மெயினான டிப்ஸு, கருவேப்பிலை இறக்கும்போது எண்ணெயில் போடுறது இல்லாமல் இறக்கும்போதும் கொஞ்சம் போட்டு இறக்கி சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், செம்மையாக இருந்தது. இன்றைக்கி பருப்பு அவரைக்காய் கேரட்டு கோஸு இது மூணும் சேர்ந்த பருப்பு குழம்பு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான், சுவையான அவரைக்காய் சாம்பார் ரெடி. இது போல் செய்யுங்க. பருப்பு மட்டும் லாஸ்ட்டில் இறக்கும்போது நீங்கள் பருப்பு ஊற்றணும். பருப்பு தனியாக வேக வச்சு பூண்டு வெங்காயம் கூட ஒரு அரை வெங்காயம் போடுங்க. அப்போ தான் நல்ல டேஸ்ட்டு வரும். போட்டு அது போல் நல்லா குழையிற மாதிரி நீங்கள் பருப்பை மட்டும் அப்படியே கடைஞ்சிடாதீங்க. பருப்பாக இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது போல் செய்யுங்க. இதுவரை கொடை மிளகாயும் போடலான்னு எடுத்து வச்சேன். அது மறக்காமல் அதில் வந்துட்டுருக்கு. பழைய வீடியோவில் இருந்தது.